எந்த இடத்திற்கும் போகாத அனைத்து அமைச்சர்களும் இந்த நாட்டின் முதலமைச்சரும் இரவில் வருகிறார்கள் என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மரணத்தை வைத்து ஆளுகின்ற அரசாங்கம் அரசியல் செய்ய பார்க்கிறது. இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க வந்தா பிரச்சனை இல்லை, பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்க வர்றாங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? காலேஜ் மைதானத்தையோ இல்ல ஒரு வாக்கிங் போறக்கூடிய மைதானத்தையோ நீங்க ஒதுக்கி கொடுத்துருக்கணும் அந்த மாவட்டத்தில். அப்பதான் உயிரிழப்புகள் வராம இருந்திருக்கும். இது யாரோட சதி என்பது மக்களுக்கு தெள்ள தெளிவா தெரியுது. போலீஸ் மந்திரியா இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இது முழு பொறுப்பேற்றுக்கணும். இந்த நாட்டின் முதல்வராக இருக்கிறார். இதே இடையில கூட அவர் பார்த்து தண்ணி பாட்டில் எல்லாம் கொடுக்குறாரு. முடிஞ்ச அளவுக்கு அவர் உதவி பண்றாரு. ஒரு தலைவனால அவ்வளவுதான் முடியும். கள்ளக்குறிச்சியில சாராயத்தை குடிச்சு செத்தான். அன்னைக்கு அவசர கூட்டம் போடல, உடனே அந்த ஊருக்கு போய் சேரல திரு ஸ்டாலின். அதே வேங்கவே இல்லை, மலத்தை குடிச்சான், அங்கேயும் திரு ஸ்டாலின் அவர்கள் போகல. அப்பெல்லாம் தேர்தலுக்கு 2 வருஷம் இருக்குல்ல, பாத்துக்கலான்னு விட்டார். இன்னைக்கு அந்த தள்ளாத வயதிலும் அவர் இரவு நேரங்களில் போறாருன்னா தன்னோட குற்றத்தை மறைக்க, நம்ம ஒழுங்கா பாதுகாப்பு கொடுக்கல அதனால இறந்துட்டாங்க, அதுக்கு போகணும்னு ஒரு குற்ற உணர்ச்சியில போயிருக்கலாம்.